யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் குரல் மட்டும் கேட்கிறது. நீ யாரையா? நானோ ஒரு ஏய பிராமணர் வந்திருக்கிறேன் ஐயா. வேதம் மறைவதேகின்ற பிராமணன் என்று சொல்லுகின்றாய் ஐயா. இந்த நேரத்திலே குருச்சேத்திர பூமியிலே புத்துவே பத்து இருக்கும் என்று அறிய நோக்கிறேன். நாடி வந்த காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. சொல்லுங்கள் ஐயா. ஐயா, அது முதல் இருவரைக்கா இந்த நேரத்திலே எதை வேண்டி இருக்கின்றீர்கள் என்று ஒன்றும் விளங்கவில்லை. நான் முடிவுணர்ந்து ஆட்சி செய்யும் நேரத்தில் வந்திருந்தால் உங்கள் குறை எதுவாயினும் சேர்ந்திருப்பேன். இந்த நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள். பிராமணராக இருக்கக்கூடிய என்ன காரணம்? இந்த நகரத்தில் மகனுக்கோ பூநூல் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று கர்ண மகாராஜாவை பார்க்கலாம் என்று நான் சென்றேன். அங்குதத்தில் கேட்டேன். கர்ண மகாராஜா இங்கு இல்லை, அஸ்னாபுரம் சென்றிருக்கிறார் என்று உரைத்தார்கள். அஸ்னாபுரம் சென்று நான் கேட்டேன். அவரோ குருச்சத்திர பூமியில் இருக்கின்றார் என்று உரைத்து விட்டார்கள். ஐயா, ஆனால் இந்த குருச்சத்திர பூமியில் கர்ண மகாராஜா யார் என்று கேள்வி வருகிறேன் ஐயா. மாதவரே என் மீதத்திலே இருக்கும் பொருள் எதுவானாலோ மயங்காமல் கேட்டிடுவீர் மகிழ்ந்தே ஐயா. ஐயா மாதவரே, இந்த குருச்சேத்திர பூமியிலே புத்தூராக இருக்கின்றேன். இந்த நேரத்திலே உன் மகனுக்கு பூணல் கல்யாணம் செய்ய போகிறேன். அதனால் ஏதாவது யாசகம் பற்றி செல்லலாம் என்று வந்தேன் என்று சொல்லுகின்றாய் ஐயா. ஆமாம் ஐயா. என்னிடத்தில் இல்லாத பொருளை என்னிடத்தில் கேட்டு பழிபாவத்திற்கு என்னை ஆளாக்க வேண்டாம் ஐயா. என்னிடத்திலே இருக்க வேண்டிய பொருளை அறிந்து கேட்டால் தருவதற்கு நான் சித்தமாக காத்திருக்கிறேன் ஐயா. என் மகனுக்கு பூநூல் கல்யாணம் செய்ய வேண்டும். அதனால் நானோ ஒரு வேலைக்கு சென்றேன். அங்கே எள்ளும் தர்பியம் இருந்தது, ஆனால் ஜலம் மட்டும் இல்லையா ஐயா. கர்ண மகாராஜா, உங்களிடம் ஒன்று கேட்டால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் ஐயா. நான் இதற்காக உங்களிடத்திலே கோபப்பட போகிறேன். அப்பா, அன்று நாள் வரை இன்று வரைக்கும் நீ செய்த தான
ஐயா. அதனால் ஆனால் அதற்கு இருந்தாலும் இந்த குருச்சேத்திர பூமியிலே ஆமா ஒரு பொருளை தாரை மாற்றி கொடுக்க வேண்டும் என்றால் 3 பொருள் இருக்க வேண்டும். என்ன தப்பை, எள்ளி, ஆமா ஜலம். இந்த 3 இருந்தால் தான் உனக்கு தாரை மாற்றி நான் தர முடியும். ஆமா ஆனால் இந்த குருச்சேத்திர பூமி எங்கும் தாழ்ந்து கிடக்கிறது. பிணமலைகளாக புகுந்து கிடக்கக்கூடிய இந்த இடத்திலே என்னிடத்தில் பொருள் இல்லை ஐயா. அதை தந்தால் நான் உனக்கு தாரை மாற்றி மகாராஜா என்னிடம் எல் தருவை இது இரண்டும் இருக்கின்றது. ஆனால் ஜலமும் என்னிடம் இல்லை. சந்திரநாயகி ஐயா அவர்கள் இந்த சந்திரநாயகி ஐயாவிற்கு நானோ ஒரு பொய்தரம் சொல்ல வேண்டியது. கோயிலும் சொல்ல வந்தீர்கள். அப்பொழுது என்னிடம் எல் தருவை தான் இருந்தது. ஆனால் ஜலம் மட்டும் இல்லை. அப்படியா? அதனால் உன் எதிரியான அர்ஜுனன் நிற்கான் பாரு பானம். ஆமா. அந்த பானத்தை ஒன்று இலக்கினால் போதும் ஜலமானது பீரிட்டு வரும். அது எனக்கு அரைவாட்டு தருமையப்பா. அப்படியே ஆகட்டும். அவங்கள அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, அனைவரும் வந்து இந்த பகவானவருக்கு கர்ணன் தாரை வார்த்தை கொடுக்கிறான். தன்னுடைய தேடி இருந்த அத்தனை நன்மைகளையும் அவருக்கு தாரை வார்த்தை தருகிறார். இந்த சமயத்துல எல்லாம் 5 பேரும் 6 பேரும் வந்து எல்லாரும் அவங்க தலையில அந்த தீர்த்தத்தை தெளித்து அந்த ஆண்டவனை அருளை பெறுமாறு மிக பணியும் கேட்டுக்கொள்கிறோம். வல்லவர் மறுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மகளில்லை தம்பிக்கு அண்ணனில்லை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவர் மகிழ்த்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அண்ணவர் பணியாற்ற கண்ணனும் பணி செய்வார் முன்னடி பணிவாதனா கர்ணா மன்னித்து அருள்வாயனா கர்ணா மன்னித்து அருள்வாயனா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் மகிழ்ந்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
அப்படி கர்ணனிடத்திலே இருந்து பகவானானவர் கொடுக்கக்கூடிய உலகுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய ஆண்டவனே வந்து இந்த கர்ணனிடத்திலே யாசகம் கேட்பதை போல் அந்த தர்ம தேவனை வாங்குறான். இந்த தர்ம தேவனுக்கு அது தடுக்குது. அப்படின்னு என்னதான் பாடு போட்டாலும் அந்த உயிர் போகல. ஏன்னா தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல அந்த தர்ம தேவதையானது வந்து அவன் உயிரை தடுத்துக்கணும் கர்ணன். அதனால கர்ணன் உயிர் புத்துயிர் படுவதை ஆண்டவன் சகிக்க முடியாமல் அந்த தான தர்மங்களை சத்தம் செய்து வாங்க அப்போது கர்ண சமேதராக பகவான் வந்து கர்ணனுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய கதை இப்போது வரும். ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்தா சத்தியம்தான் சத்தியம்தான் ஐயா ஐயா என் உயிரோ இன்னும் சற்று நேரத்தில் பிரிவதற்காக இருக்கிறது. அதனால் ரப்பையோடு ரப்பை ஒட்டி விட்டது. என் கண்களில் இருந்து ஒளி வரவில்லை. எங்கோ கேட்ட குரல் மட்டும் கேட்கிறது. ஆனால் நீ யார் என்று பார்ப்பதற்கு எனக்கு கண்ணில்லை ஐயா, கண்ணில்லை. அருகல் முகுந்தா சுடானந்தா கரிகளில் புரிந்தா கார்மேயவண்ணா கருணவாகனா கருணாகரனே நிர்மலா ஜானகி நந்தனா நந்த நந்தனா ஜானகி நந்தனா மனிதவர்த்தனா உன் பாதாரம் என்றமே ஆதாரமாக சேவித்தேன் கண்ணா.